வாங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான கதைக்குள்ள போகலாம். தனக்காக இல்லாம நமக்காக, ஒட்டுமொத்த மனித குலத்துக்காகவும் ஒரு வரம் கேட்ட ஒருத்தரோட கதை இது. நம்பிக்கை, விடாமுயற்சி, அப்புறம் ஒரு தன்னலமற்ற தேர்வு, இது எல்லாத்தையும் பத்தி சொல்ற கதை. ஞானமலையோட அந்த ரகசியம் என்னன்னு நாம இப்ப பார்க்க போறோம். பொதுவா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம முதல் ஆளா யார கை காட்டுறோம்? உங்கள நீங்களே கேட்டு பாருங்க. நம்ம மேல தப்புன்னு சொல்றோமா, இல்ல மத்தவங்களையா, இல்ல நேரடியா போய் கடவுளையா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கதையோட மையமே இதுதான். இதுக்கு அகத்தியர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நாம வாழ்ற இந்த காலம்தான் கலியுகம்னு சொல்லப்படுது. இந்த டைம்ல மனுஷங்க தாங்க செஞ்ச தப்பை யோசிக்கிறத விட எல்லாத்துக்கும் காரணம் அந்த படைச்சவன்தான் சொல்லி ஈஸியா பழிய தூக்கி போட்டுடுவாங்கன்னு அவரு சொல்றாரு. சரி, இப்படி எல்லாரும் கடவுளை குறை சொல்ற ஒரு உலகத்துல ஒருத்த மட்டும் ஒரு வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர்தான் நம்ம கதையோட ஹீரோ. வாங்க அவரை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட பேரு அருணகிரிநாதர். அண்ணாமலையில வாழ்ந்துட்டு வர்றார். ஆனா அவருக்கு ஒரு பெரிய சவால். அவரால பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. யோசிச்சு பாருங்க, வெளியுலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம ஒரு மௌனமான தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கார். ஆனா ஒரு நாள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நடக்குது. இதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். இத்தனை நாள் மௌனமா இருந்த அவரோட உலகத்துல ஒரு தெய்வீக குரல், முருகனோட குரல் அவருக்கு மட்டுமே கேக்குது. அதுவும் எப்படி கூப்பிடுதுன்னா, ஞானகிரியே அப்படின்னு, அதாவது ஞானத்தின் மலையே. அந்த குரல் கூப்பிட்டதோட நிக்கல, ஒரு டாஸ்க் கொடுக்குது. நான் உன்னை கூப்பிட்டுட்டேன், இப்போ நீதான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு. இங்கிருந்து தான் அருணகிரிநாதரோட அந்த பிரம்மாண்டமான பயணம் ஆரம்பமாகுது. அவரோட இந்த பயணத்தை வெறும் தேடல்னு மட்டும் சொல்ல முடியாது. இது கடவுள் அவரோட விளையாடுற ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி. வாங்க இந்த தெய்வீக விளையாட்டை பத்தி பார்க்கலாம். அவரோட தேடல் சும்மா இல்லங்க, ரொம்பவே கஷ்டமானது. அண்ணாமலையில பயணத்தை தொடங்குறாரு. அடுத்து பர்வதமலைக்கு போறாரு. அங்கேயும் அதே குரல் கேக்குது, ஆனா ஆளை காணோம். அதோட அவர் நிக்கல, அந்த ஒத்த குரலை மட்டுமே நம்பி 1 2 இல்ல கணக்கில்லாத மலைகள் மேல ஏறி இறங்குறாரு. கடைசியா ஞானமலையில தான் அந்த குரலை நெருங்குறாரு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 150 மைல். இன்னைக்கு நமக்கு கார், பஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அன்னிக்கு வேறும் கால்களால, வேற எந்த வழிகாட்டியும் இல்லாம தனக்கு மட்டும் கேட்ட அந்த ஒரு குரலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் மட்டும் வச்சுக்கிட்டு இவ்ளோ தூரம் நடந்திருக்காரு. அவரோட தேடலோட கடைசி கட்டத்துல ஒரு தெய்வீக உதவி கிடைக்குது. சிவனே நேர்ல வந்து அவர்கிட்ட ஒரு பாத்திரத்துல புனித நீரை கொடுத்து, இந்த தண்ணி எங்க சிந்துதோ அங்க முருகனை காண்பாய்ன்னு சொல்றார். அவர் போற வழியில அந்த தண்ணி சில துளிகள் சிந்தி அந்த இடங்களெல்லாம் புனிதமாகுது. கடைசியா ஞானமலைக்கு வராரு. அங்க பார்வதி தேவியே ஒரு மயில் ரூபத்துல வந்து அவர் கையில இருந்த பாத்திரத்தை தட்டி விடுறாங்க. கடைசி துளி தண்ணியும் சிந்துது. அந்த இடத்துல முருகப்பெருமான் காட்சி கொடுக்கறார். இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இவ்ளோ கஷ்டப்பட்டு மலைமலையா ஏறி கடைசியா கடவுள் முன்னாடி நிக்கிறாரு. அந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன கேப்பீங்க? உடம்ப சரி பண்ண சொல்வீங்களா? செல்வம் கேப்பீங்களா? யோசிங்க. அவர் என்ன கேட்டிருப்பாரு? ஆனா அருணகிரிநாதர் கேட்டது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு வரம். அது அவரோட சொந்த நலனுக்காக இல்லவே இல்ல. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு. தனக்காக அவர் எதையுமே கேட்கல. தனக்கு இருந்த பேச முடியாத, கேட்க முடியாத குறைகளை தீர்க்க சொல்லி கூட கேட்கல. ஆனா இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்துக்காகவும் அவரோட பயணத்தால புனிதமான இடங்களுக்கு வர்ற எல்லா மக்களுக்கும் நன்மை கிடைக்கணும்னு கேட்டார். இதுதான் அவரோட மகத்தான குணம். ஏன் அவர் அப்படி ஒரு வரத்தை கேட்டாரு? ஞாபகம் இருக்கா, நம்ம ஆரம்பத்துல பேசணும்ல கலியுகம் பத்தி? அந்த மக்கள் தான் ஒரு மனசுல இருந்திருக்காங்க. முருகா, இந்த கலியுகத்துல மக்கள் கஷ்டப்படுவாங்களே, அவங்க எப்படி பிழைப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த வரம் கேக்குறேன்னு மனமுருகி வேண்டிக்கிட்டார். அவரோட இந்த தன்னலமற்ற வேண்டுதலை கேட்டு முருகனே நெகிழ்ந்து போறார். கேட்ட வரத்தையும் கொடுக்கறார். இதனால அருணகிரிநாதரோட தனிப்பட்ட பக்தி பயணம் இப்ப உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நன்மை கொடுக்கற ஒரு பெரிய மரபா மாறிடுச்சு. ஆனா கதை இதோட முடியல. அவரோட அந்த செயல் இன்னைக்கு எப்படி உயிர்ப்போட இருக்கு, அதுக்கும் இந்த ஞானமலைக்கும் என்ன தொடர்பு, அந்த ரகசியத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஞானமலை பேரிலே இருக்கு, ஞானத்தின் மலைன்னு. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க முருகன் கையில வேலோட ஒரு போர் வீரனா காட்சி கொடுக்க மாட்டார். அதுக்கு பதிலா பிரம்மா சாஸ்தாங்கிற ரூபத்துல, அதாவது அறிவையும் படைப்பாற்றலையும் தவத்தையும் குறிக்கிற ஒரு ஞான முனிவரா இருப்பார். இது ரொம்பவே விசேஷமான ஒரு அம்சம். அப்போ அந்த வரத்தாலே என்னெல்லாம் ஆச்சு? முதல்ல
அந்த புனித நீர் எங்கெல்லாம் சிந்துச்சோ அந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு நோய் தீர்க்கிற பாவம் போக்குற தலங்களா இருக்கு. அடுத்து ஞானமலைக்கு வர்றவங்களுக்கு ஆழ்ந்த ஞானம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, இன்னிக்கும் பல சித்தர்களும் முனிவர்களும் கண்ணுக்கு தெரியாம அங்க தியானம் செஞ்சு நம்ம எல்லாரையும் காக்கறதா சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் அந்த காலத்து கதை தானே. இன்னைக்கு நமக்கு இதனால என்ன பிரயோஜனம் கேட்டா இருக்கு. இன்னிக்கும் அருணகிரிநாதர் எழுதின படைப்புகளை படிச்சா குழந்தைங்களுக்கு நல்ல அறிவும் படிப்புல வெற்றியும் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதே போல மனசுல குழப்பம் கஷ்டம்னு இருக்கிறவங்க ஞானமலைக்கு போனா ஒரு தெளிவும் அமைதியும் கிடைக்கும்னு நம்பப்படுது. அப்ப பாருங்க, தன்னலம் இல்லாம மத்தவங்களுக்காக செய்யற ஒரே ஒரு சின்ன செயல், அதுக்குள்ள எவ்ளோ பெரிய சக்தி மறைஞ்சிருக்குன்னு. ஒரு தனி மனுஷனோட பயணம் இன்னிக்கும் எத்தனையோ பேருக்கு வழிகாட்டுதுன்னா அது எவ்ளோ பெரிய விஷயம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.